ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கழுவின ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஒரு 5-6 பீசஸ் எடுத்துகிட்டு அதில் நான் ஜேபி மசாலா தான் போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அது கூட நல்லா சோம்பை வந்து நைஸாக இடிச்சிட்டு அதையும் வந்து நான் இதில் மேலே தூவிக்கிட்டேன். இதுக்கு மேலே அந்த மசாலாவெல்லாம் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு போட்டேன். நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுட்டு இப்போ எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். சோம்பு, வெந்தயம், கடுகு தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ இதில் 1 by 1 போட்டு தாளிக்க எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் நான் ஊற வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் கூட நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு அரிசி கழுவின தண்ணி மறந்துட்டிங்கனாலும் பரவாயில்லை, புளியை வந்து அப்படியே தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்த மண்டை, வால், அது கூட கொஞ்சம் பீசஸையும் போட்டு நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம சோம்பு, வெந்தயம், கடுகு இது 3யுமே நம்ம அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பை வந்து லேசாக இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இது வந்து 1/2 கிலோ கிட்ட மீன் இருக்கும். சின்ன வெங்காயத்தை நான் லேசாக இடிச்சிட்டு போடுறேன். சிலர் இந்த ஸ்டேஜில் 4-5 பூண்டு பல் தட்டி போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் பூண்டு பல் போடலை. வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி நான் அதில் சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப இந்த நேரத்தில் வந்து ஹையில் இல்லாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா அந்த கலர் வந்து மாறிடும். ஸோ இதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகாயையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்மளோட வானம் பார்த்த மிளகாய், காந்தாரி மிளகாய் ஒரு 5-6 லேசாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ப்ரெஷருக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதனால் அந்த பச்சை மிளகாயை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நான் 1/2 kgக்கு வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ்க்கு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை லைட்டாக மிக்சியில் நான் ஒரு ஓட்டிட்டு, இல்லைன்னா கையில் நீங்கள் கரைச்சி விட்டு கூட இந்த நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த காலத்தில் இருக்கிற தக்காளி அவ்வளோ சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது இல்லைங்க. அதனால தான் நான் லைட்டாக ஓட்டிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி வெறும் வர மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர மிளகாத்தூள் போடலை அப்படின்னா வெறும் குழம்பு மிளகாத்தூளே நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் பார்த்துட்டு உப்பும் இதில் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வர்ற அளவுக்கு, கொஞ்சம் வத்துற அளவுக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் உப்பும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன். இது நல்லா கொதிச்சு ஓரளவு குழம்பு சேர்ந்து வரும்போது தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி தாங்க வரணும். ரொம்ப அந்த மீன் அதில் கொதிச்சு ரொம்ப நேரம் வேகணுங்கிறதுலாம் கிடையாது. நல்லா ஹையில் வச்சு ஒரு கொதி வந்தவொடனே சிம் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. இந்த ஸ்டேஜில் மாங்காய் இருந்ததுன்னா அதையும் கூட இந்த மீன் கூட போட்டால் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.